ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் குற்றியலுகர புணர்ச்சியும் முற்றியலுகர புணர்ச்சியும் ரெண்டு புணர்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? குற்றியலிகர புணர்ச்சி மற்றும் முற்றியலுகரம் இந்த ரெண்டையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். குற்றியலிகர புணர்ச்சியும் முற்றியலுகரம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. குற்றியலிகரம் என்பது குற்றியலுகரம், ஓகேங்களா? குற்றிய லுகரம் புணரும் போது உகரம் என்னவா மாறும்? இகரமாக மாறும் அப்படின்றாங்க, ஓகேங்களா? உகரம் இகரமாக திரியும் நிலையாகும். அதுதான் குற்றிய லிகர புணர்ச்சி, ஓகேங்களா? முக்கிய விதியை பாருங்கள். ஒரு சொல்லின் இறுதியில் குற்றிய லுகரம் இருந்து அதற்கு பின் எகர என்ற உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல் வந்தால் அந்த உகரம் இகரமாக மாறும். கான்செப்ட் ஒன்றும் இல்லை, குற்றியலுகரம், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி குற்றியலுகர புணர்ச்சி பார்த்துருப்போம். அதில் ஏதாவது ஒரு குற்றியலுகர வார்த்தையும் ப்ளஸ் எகரத்தில் ஆரம்பிக்கிற வருமொழியும் வந்தது அப்படின்னா இந்த உகரம் கெட்டு நிலைமொழியில் உள்ள இறுதியில் உள்ள உகரம் கெட்டு இகரமாக திரியும் அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். நாடு கூட்டல் யாது, ஓகேங்களா? நாடு கூட்டல் யாது நாடியாது, ஓகே? உகரம் கெட்டுடுச்சு. நாடில் இருக்க அந்த இட்டு கூட்டல் ஊ, ஓகேவா? இதில் இருக்க உகரம் கெட்டு நாட்கூட்டல் யாதுன்னு மாறி அது கடைசியாக நாடியாது அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வரகு கூட்டல் யாது வரகியாது, கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது, எக்கு கூட்டல் யாது எக்கியாது, ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது உகரம் இகரமாக திரியும் நிலை தான் குற்றிய லிகர புணர்ச்சி, ஓகேவா? அடுத்து பாருங்கள் முற்றியலுகரம். அடுத்து முற்றியலுகரம். ஃபஸ்ட்டு முற்றியலிகரம்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. முற்றியலுகரம் அப்படின்றது சொல்லின் இறுதியில் வரும் உகரம் குற்றியலுகரம் போல குறுகி ஒலிக்காமல் முழுமையாக ஒலிப்பது ஆகும், ஓகேவா? அதாவது இந்த குற்றியலுகரம் அப்படின்றது என்ன? கடைசியில் வர அந்த உகரம், ஓகேவா? கடைசியில் வர அந்த உகரம் தன்னுடைய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிப்பது தான் குற்றியலுகரம். முற்றியலுகரம் அப்படின்றது அந்த உகரம் தனக்குடைய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்காது, முழுமையாக ஒரு மாத்திரை அளவாகவே ஒலிக்கும். இதுதான் முற்றியலுகரம், ஓகேவா? உதாரணம் பாருங்கள். பசு வரவு, ஓகே? பசு வரவு அப்படின்னா பசு அப்படின்றது தனி குறில் வல்லின உகரம் வந்திருக்கு. ஸோ இது முற்றியலுகரம். வரவு ஊ அப்படின்றது குசுறு துப்புரில் வராது. ஸோ இதுவும் முற்றியலுகரம், ஓகேவா? முற்றியலுகரம் புரிஞ்சிடுச்சுங்களா? இப்போ முற்றியலுகர புணர்ச்சியை நம்ம பார்க்கலாம். முற்றியலுகர புணர்ச்சி, ஓகே? நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றியலுகரம், ஓகேவா? நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றியலுகரமும் குற்றியலுகரத்தைப் போலவே தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதல் எழுத்து ஆகிய உயிரெழுத்துடன் புணரும். அதாவது குற்றியலுகரம் மாதிரி தான் முற்றியலுகத்தில் கடைசியாக இருக்க அந்த உகரம் கெட்டு அந்த மெய்யை நிறுத்தும் அப்படின்றாங்க, ஓகேவா? அந்த மெய்யை நிறுத்தி வருமொழியுடைய அந்த முதல் எழுத்துடன் புணர்ந்து நிற்கும், ஓகேவா? இங்கே பாருங்கள். எடுத்துக்காட்டு வரவு கூட்டல் அறிந்தான், ஓகேவா? இது எப்படி சேஞ்ச் ஆகும்? வர உகரம் மறைந்துடும். வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்னு சேஞ்ச் ஆகுமா? வரவு கூட்டல் அறிந்தான், ஓகேவா? லாஸ்ட்டாக உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. அதாவது இதோட விதி இருக்குல்ல, இந்த முற்றியலுகர புணர்ச்சியோட உகரம் கெடுறதுக்கான விதி என்னென்னா முற்றும் அற்று உரோ வழி அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஓகேவா? முற்றும் அற்று, முற்றும் அப்படின்னா முற்றியலுகரம், அற்று உரோ வழி அப்படின்னா குற்றியலுகரத்து போல தான் இதுவும் உகரம் கெட்டு தன்மையை நிறுத்தி வருமொழியோட புணரும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? முற்றும் மற்ற உரோ வழி. அதாவது இதெல்லாம் இந்த விதிகள்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கேட்கலாம். இந்த விதிகள் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இதில் எந்தெந்த விதி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, ஓகேவா? 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது கரெக்டு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த விதிகளையும் நம்ம பார்க்கணும். முற்றியலுகர புணர்ச்சி முற்றுமற்று உரோ வழி, ஓகேவா? முற்றுமற்று உரோ வழி விதியின்படி உகரம் கெட்டது, ஓகேங்களா? உகரம் கெட்டு வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்னு அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி வரவறிந்தான் வரவறிந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு, ஓகேங்களா? இந்த இவ்வும் ஆவும் சேர்ந்து வாவா திரிஞ்சிருச்சு, ஓகே? புரியுதுங்களா? ஓகே. அடுத்த ரிமைனிங் இருக்கிற புணர்ச்சியெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஓகே? தேங்க்யூ.